வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் வேர்ல்ட். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஹாஃப் லோட் ஸ்டிச். இதில் வந்து 2 டைப் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப் 1. இது வந்து ப்ளவுஸில் கொம்பு டிசைனாக இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த கொம்பு டிசைனுக்கு நான் ஃபுல்லுமே இந்த இதுதான் யூஸ் பண்ணுவோம். இது எப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு ஷேப் போட்டிருக்கேன்னா, இந்த கொம்பு ஷேப் போட்டிருக்கேன்னா, அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக போட்டுக்கோங்க. கலர் த்ரெட்டு வந்து மல்டி கலர் த்ரெட் எடுத்திருக்கேன், அதனால் வந்து உங்களுக்கு கலர் கலராக மல்டி கலராக தெரியும். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு செயின் ஸ்டிச் வச்சு போட்டுட்டு, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ஒரு ஸ்டெம் ஸ்டிச்சுன்னு சொல்லிட்டு படித்தோம் இல்லையா, அதுதான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அது அந்த ஸ்டெம் ஸ்டிச்சு அந்த கோடு மேலேயே நம்ம போடுறோன்னு சொன்னோமா, அதே தான். அந்த கோட்டுக்கு பதிலாக இங்கே அந்த செயின் ஸ்டிச் மேலே அந்த ஸ்டெம் ஸ்டிச் போடும். இப்போ லாஸ்ட்டில் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சா செயின் ஸ்டிச்சு, குட்டி லாக் போட்டு இப்போ ஸ்டெம் ஸ்டிச்சு, ஒரு லாங் செயினு. இந்த செயின் ஸ்டிச்சு ரைட் சைடில் எடுக்கணும், சாரி லெஃப்ட் சைடில் எடுத்து அகெயின் ரைட் சைடு கொண்டுட்டு வாங்க. ஒரு லாங் செயின் போட்டு ஒரு லாக், அகெயின் லெஃப்ட் சைடில் போயிட்டு ஒரு லாங் செயின், ஒரு லாக், அகெயின் ரைட் சைடில் ஒரு லாங் செயின், ஒரு லாக், அகெயின் லெஃப்ட் சைடில் ஒரு லாங் செயின், ஒரு லாக். அப்படியே கொண்டு வந்து ரைட் சைடில் ஒரு லாங் செயின், ஒரு லாக். ஸ்டெம் ஸ்டிச் படித்தோம்ல அதே தான், ஆனால் உள்ளக்க வந்து ஒரு செயின் ஸ்டிச் வந்து ஃபுல்லாக ஒரு லைன் போட்டுட்டு இந்த ஸ்டெம் ஸ்டிச் அது மேலே போடுவோம். ஓகேவா? இதுதான் ஹாஃப் லோட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். லெஃப்ட் சைடில் டேர்னிங் இருக்க இடத்துல எப்படி ஒர்க் பண்ணுவோம், டேர்னிங்கில் வந்து கொஞ்சம் திக்காக தான் வரும். ஒரு லாங் செயினு, அகெயின் ஒரு ஷார்ட் லாக், அகெயின் லெஃப்ட் சைடில் ஒரு லாங் செயினு, ஒரு லாக், அகெயின் ரைட் சைடில் வந்துட்டு ஒரு லாங் செயினு, ஒரு லாக், ஒரு லாங் செயின், ஒரு லாக், லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் வந்துட்டு ஒரு லாங் செயின், ஒரு லாக், அகெயின் லெஃப்ட் சைடில் ஒரு லாங் செயின், ஒரு லாக். இந்த கொம்பு போட முதல்ல வந்து எண்டு இப்போ முடியுதா, இந்த இடம் வந்து நல்லா சுழிச்சுனா விடக்கூடாது. இந்த மாதிரி ஹாஃப் கர்வ் மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப சுழிச்சு விட்ற இடம் ஏதாவது இருந்ததுன்னா, ப்ளவுசஸ் அந்த மாதிரி இடம் இருந்ததுன்னா அதில் இந்த ஹாஃப் லோட் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அதில் வேறு ஸ்டிச்சஸ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் என்னோடய ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மேலே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.